எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கத்தாழையில எப்படி சோப்பு செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ செஞ்சிருக்காங்க. ஆனா எல்லாருமே ஆலோவேரா ஜெல்லு தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரிஜினல்ல கத்தாழை எடுத்து அதுல இருந்து இயற்கையான முறையில நம்மளே எப்படி சோப்பு செய்யறங்கிறது தான் நான் இந்த வீடியோல செஞ்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கத்தாழை வச்சு எப்படி சோப்பு செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ்புக் பேஜை மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ சோப்பு செய்யலாமா? இந்த மாதிரி கத்தாழை எடுத்துக்கலாம். கத்தாழையில நான் ஒரு லீஃப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜெல்லை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நைஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. துளசி இலை எடுத்திருக்கேன். துளசி இலை நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். இதுக்கு பதிலாக லேவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது ஒன்றும் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக தான் துளசி எடுத்திருக்கேன். இது நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து சோப் பேஸ் நம்ம வீட்டில் தயாரிக்க முடியாது. காஸ்டிங் சோடா இல்லாமல் சோப்பு தயாரிக்க முடியாது. அதனால தான் நம்ம சோப் பேஸ் யூஸ் பண்ணுறோம். சோப் பேஸ் கிடைக்காதவங்க இந்த கிளிசரின் சோப்பு வந்து நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த கிளிசரின் சோப்பு, அந்த பியர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற கிளிசரின் சோப்பை வாங்கி நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சோப் பேஸை வந்து நம்ம இதில் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இனி இதை நல்லா சூடாக்கலாம். இப்போது இதை வந்து கேஸில் சிம்மில் வச்சு நம்ம அப்படியே லேசாக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சா போதும், ரொம்ப சூடாக வேண்டாம். இப்போது நல்லா சூடாக்கியாச்சு. இந்த மாதிரி பக்குவம் வந்துருச்சு. இதில் வந்து நம்ம துளசியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துளசியை போட்டுக்கலாம். அதோட இந்த ஆலோவேரா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஜெல்லை ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இந்த மாதிரி 1 யூஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 1 யூஸ் கப்பில் இதை அப்படியே எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். இதை இப்போது நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ ஊற்றியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம்.
இப்போது 4 மணி நேரம் ஆச்சு. சோப்பு உள்ளே நல்லா செட் ஆகிருக்கு. பார்த்தாலே இந்த கேப் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. இப்போது இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். வந்துருச்சு. இதை வந்து ஒரு 2 நாள் அப்படியே வச்சுருந்து கூட யூஸ் பண்ணலாம். இப்போவும் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள் சோப்பு எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இனிமேல் இயற்கையான முறையில் நம்ம சோப்பு பயன்படுத்திக்கலாம். அது நமக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்மளே சோப்பு செஞ்சு நம்மளே குளிக்கும் போது இனியும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இனி வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.